வணக்கம். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன டிஃபன்னா மரவள்ளிக்கிழங்கு கார மசாலா. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு முட்டை மசாலா. ஆனால் முட்டை மசாலா பயங்கர சொதப்பல். நான் மரவள்ளிக்கிழங்கு எப்போயுமே ஆவியில் தான் வேக வைப்பேன். இப்போ டைம் இல்லைன்னு குக்கரில் வேக வச்சுட்டேன். குக்கரில் வெந்த அந்த மரவள்ளிக்கிழங்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு அதோட ஜீரகமும் பச்சை மிளகாவும் இடிக்கணும். அப்படி இல்லாட்டி மிக்சியில் போட்டு பழுப்பு கொடுத்து அதையும் போட்டு இதோட தாளித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கோட உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டி கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும். பரட்டி எடுத்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் யூடியூப்பில் முட்டை மசாலா பார்த்தேன். சரி நம்மளும் அதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு முட்டையை நல்லா உடச்சி அதில் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே இந்த கலரில் வச்சு நான் கிளறி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றி பாதி முட்டை தான் ஊற்றினேன். அது மேலே ஒரு வேக வச்ச முட்டையை போட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா தக்காளி எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற முட்டையை ஊற்றி அதுக்கு மேலே நம்ம மிளகு ஜீரக பவுடர் கொஞ்சம் அதையும் தூவி, ஆனால் இது மேலே முட்டை மசாலா அது பத்தலை போட்டுக்குது, அதை திருப்பி போட்டு ஆனால் நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு. அப்படியே பொறுமையாக எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஸ்பூனால் பொறுமையாக கட் பண்ணி இது ஒரு ஸ்பூனும் மரவள்ளிக்கிழங்கு ஒரு ஸ்பூனு சாப்பிட்டிங்கன்னா ஆனால் நல்ல ஒரு வித்தியாசமான காம்பினேஷனில் இருந்தது இன்றைக்கி டிஃபனு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த முட்டை மசாலாவுக்கு மேலே இன்னொரு முட்டை ஊற்றணும் போடுறது நான் சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக செய்யலான்னு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.